ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேன்ஷி விலாக் தமிழ். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல விலாக் போட்டு. இனிமேல் கண்டினியூவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 2 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீஷோலேருந்து ஒரு சில பொருள்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. என்னென்னா பாட்டில் தாங்க. நம்ம வீட்டில் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆயில் பாட்டில் திறக்க சொன்னதுக்கு ஹஸ்பண்ட் வந்து மாற்றி தரதுனால உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் பாட்டில் தான் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். இது வந்து கண்ணாடி தான். பையன் வந்து ஒட்டி கொடுத்துட்டான். இருந்தாலுமே வந்து அது சாய்க்கும் போது போட்டுட்டு விழுந்துடுது. அதனால சரி 2 வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு ஆசை. ஆனால் வந்து கிளாஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நான் வாங்காமல் இருந்தேன். ஏன்னா தூக்கும் போது கீழே போட்டுருவோன்னு சொல்லிட்டு நான் வாங்காமலே இருந்தேன். சரி இந்த தடவை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது கூட வந்து 2 சின்னதாக ஒரு பாட்டில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த உப்புலாம் ஷேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் நல்லா வந்து வெயிட்டு. எதுவுமே ஒரு 100 ml வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். லைஃப்பில் நம்மளுக்கு சின்னதாக ஒரு கிரெடிட் வந்து கிடைக்கணும் போது எவ்வளோ நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்ட்டு அந்த ஒரு வீடியோவில் தான் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்க விட மாட்டாங்க. அதை கிடைச்சாலும் அதை வந்து எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு யோசிச்சுனே ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. அதனால நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஆயில் பாட்டிலுமே வந்து நான் 1 லிட்டர் பிடிக்கும்னு நினச்சேன். ஆனால் இது 750 ml தான் வந்து பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயில் வந்து 1 பேக்கெட் வந்து ஊற்றும் போது கொஞ்சம் ஆயில் வந்து மீந்துடுச்சு. அதனால் வந்து ஆல்ரெடி உடஞ்சதுலேயே வந்து பாதி வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். குவாலிட்டி வைஸு இது செம்மையாக வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா நல்லா வந்து யோசிச்சுட்டு வந்து வாங்குங்க. அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்க சொல்லிவிட்டு நீங்களும் வாங்கி காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு யூசேஜ் இருந்தால் மட்டும் வந்து வாங்குங்க. இந்த 2 பாட்டிலுமே வந்து 258க்கு வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இது கூட வந்து 2 குட்டி பாட்டிலும் க்யூட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆயில் ஊற்றுறதுக்கு அந்த ஃபானலும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் மீஷோவில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேங்க. ஏற்கனவே வச்சுருந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒன்று வந்து தொலைச்சிட்டா. பையன் வந்து உடச்சிட்டு வந்துட்டான். அதனால சரி 2 பாட்டில் வந்து வாங்கலான்ட்டு நான் வந்து 1 லிட்டராக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா 500 ml தான் வந்து இது ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஆனால் அவள் வந்து 1 லிட்டர் வந்து தூக்கி குடிக்க முடியல. அதனால 1/2 லிட்டரே நான் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து இது எடுத்துக்கிட்டா. இது வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்மே வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருந்துச்சு. இது ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று வந்து தொலைச்சிட்டு ஒன்று மட்டும் வச்சுருந்தேன். அது வந்து கென்ஷி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இது பார்க்குறதுக்கும் அப்படியே வந்து ஃப்ளாஸ்க் மாதிரியே இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்ட்பேக்லையுமே வந்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக கரெக்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க நான் வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து ரொம்ப வந்து அளவெல்லாம் தப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது வாங்கும்போது ரொம்ப பார்த்தே வாங்குங்க. முடிஞ்சால் ஸ்டீலில் வாங்கிக்கோங்க. பேக்கிங்லாம் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா பெஸ்ட்டு வந்து வெயிட் மிஷினுக்கு வந்து போயிடுங்க. ஏன்னா இதில் வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து வாங்கியிருந்த மெஷர்மெண்ட் கப்பும் இந்த கப்பும் வந்து வச்சு அளவு வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வெயிட்டுமே வந்து ரொம்ப தப்பாக வந்து காட்டுச்சு. அதனால வந்து நீங்கள் பேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வெயிட் மிஷின் வந்து போயிடுங்க. பேக்கிங்க்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பு வந்து வாங்காதீங்க. ஃபைனலாக இவ்வளோ தாங்க ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து செஞ்சிடலான்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் டின்னர் வேலையை. ஆயில் வந்து ஊற்றி எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு அப்போவே வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். அதையுமே வந்து கடகடன்னு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மளிகை சாமான்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வந்து அதெல்லாம் கொட்டி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் க்ரீன் சிக்கன் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து செய்யலான்ட்டு ட்ரை பண்ணேன். இந்த தடவை நான் வந்து கோதுமை மாவில் தான் வந்து ட்ரை பண்ணேன். க்ரீன் சிக்கன் செய்கிறது ரொம்ப ஈஸியாக, ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். இதில்னா கொத்தமல்லி அண்ட் புதினா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் வந்து சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே வந்து சேர்க்க போகிறதில்ல. இதை அரைச்சி வந்து அப்படியே ரெடியாக வந்து எடுத்து வச்சிடலாம். க்ரீன் சிக்கனுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் வந்து போடல. ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன்.
கலந்து விட்டோன்னே லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து சிக்கனோட ஸ்மெல் வராதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் கழுவும் போதே வந்து போட்டுருவாங்க. நான் குக் பண்ணும்போது போட்டுக்கலான்ட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். இது வந்து அரை வேக்காடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இது சமைக்கும் போதே வீடு ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது செய்யும் போதே பசங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ ரெடி ஆகும்னு சொல்லிட்டு. இந்த பேஸ்ட்டை கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் தான் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். நான் செய்யறதுமே வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கணும், அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து நான் மிக்ஸி ஜார் அலசி அதிலே வந்து ஊற்றிட்டேன். ஆல்ரெடி சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஊற்றுனால தண்ணி ஆகிடுச்சு. அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வச்சுட்டு நானுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம், அதுக்குள்ளே ஊறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நான் வந்து கோதுமை மாவில் வந்து தான் செய்ய போகிறேன். கோதுமை மாவு ஒரு கப் வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டேன். அது கூட வந்து ஆயில் அப்புறம் தயிர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கப் தயிர், அதுக்கப்புறம் ஒரு அரை கப் ஆயில், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு. உங்கள்கிட்ட ஈஸ்ட் இருந்துச்சுன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு வந்து தயிர், எண்ணெய் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு பேக்கிங் சோடா, உப்பு, ஆயில் எல்லாமே வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து சேர்த்துக்கலாம். மைதா மாவில் செய்கிற மாதிரினா பால் தெளித்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 மணி நேரம்லாம் ஊற வைக்கல, ஒரு 1/2 hour இல்லை 1 hour தான் வந்து ஊற வச்சுருப்பேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடுவில் வீட்டு வேலையும் இருந்துச்சு, அதையுமே வந்து செஞ்சுட்டே இருந்தேன். ஈஸ்ட்டு போட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா டபுளாக வரும். ஆனால் நான் இன்றைக்கி ஈஸ்ட்டு வந்து சேர்க்கல, எல்லார் வீட்லேயும் வந்து ஈஸ்ட் இருக்காது. அதனால் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, தயிர் இது 3மே வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக எடுத்து கொடுக்கும். ஹோட்டல்லலாம் வந்து நம்ம சாப்பிட்டா மைதா மாவில் செய்வாங்க, நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சி அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆனோன்னே அதை எடுத்து வச்சுட்டு கடகடன் நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காகவும் வந்து இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா புளிக்காத தயிர் வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து அடிச்சுட்டு அதை வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், வந்து க்ரீன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன், எள்ளும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தேய்க்கும் போது சப்பாத்தி ஞாபகத்தில் ரவுண்டாக வந்து தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஷேப்பில் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். இது வேகும் போதே இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். கொத்தமல்லிக்கு பதில் காஞ்ச வெந்தயக்கீரை வந்து சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நைட்டு வந்து டின்னருக்கு வந்து இவ்வளோ தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுங்க. என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து கேக் வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து கெஸ்ட் வேறு வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்குமே வந்து தெரியாது. 2 days முன்னாடி வந்து பாப்பா வந்து கேட்டுட்டு இருந்தா கிஃப்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெல்ட்டு தான் ஒன்று வாங்கி கொடுத்தேன், அதே வந்து பாப்பா வந்து கிஃப்ட் பண்ணிட்டா. இவர் கேக்லாம் ஒன்றும் கட் பண்ண வேணாம், வேலையை பாருங்கள் சொல்லிட்டாரு. அப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் வந்து அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அதோடு மறந்துட்டா. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி கேக்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டார். எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே பிரித்து எல்லோரும் கும்பலாக சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்டாக வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போனாங்க. அந்த டூரோட ஃபோட்டோ வந்து ஒரு மெமரியாக பெரிய ஃபோட்டோவாக வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்சனல் ஒர்க் வந்து நிறையா இருந்ததுனால என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல. ஷார்ட்ஸுமே வந்து ரெகுலராக போடுவேன், ஆனால் ரெகுலராக ஷார்ட்ஸுமே வந்து நான் போடலை. அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளீன் பண்ணுற பேனு அந்த வீடியோ வந்து போட்டேன் இல்லையா, அதுவும் வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு. நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர் வந்தாங்க. யூடியூபோட சப்ஸ்கிரைபரும் இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவரும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்து போயிட்டுருக்கு. எது வந்து அதிகமாக ரீச் ஆகும்னு வந்து தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபாலோவர்னாலும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட பிடிச்சி தானே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நான் நினச்சே பார்க்கல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க தான் வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. இவங்களும் ஊட்டி விட்டாங்க, அவரும் வந்து மாற்றி ஊட்டி விட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம்.
அன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தாங்க வந்து போயிருந்துச்சு. பசங்களுக்கும் அவங்க அத்தை பசங்கள்லாம் வந்திருந்ததுனால ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து இருந்தாங்க. பசங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க, அவங்க பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 2 பேருமே வந்து எங்கேயும் போக மாட்டாங்க. ஒன்று போனால் இவங்க அங்கே போவாங்க, இல்லை அவங்க இங்கே வருவாங்க. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நானுமே வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டு சைட்லாம் அதிகமாக பசங்களை வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா ஸ்கூல் இருக்குன்ட்டு ஸ்கூலு வீடு இப்படியே வந்து எங்களுக்கு டைம் வந்து போயிட்டுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.